துமைக்காக நன்றி தேவனே. இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் இந்த பிறையா வகுப்பில் நாங்கள் கேட்கும் சத்தியங்களை அறிந்து கொள்ளும் புதிய வெளிச்சங்களை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு விடாதபடி நாங்கள் அதை சரியாக கவனித்து அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இதை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி எங்களுக்கு வாழவும் நீங்க உதவி செய்யுங்க. இது அனைத்தையும் உங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே பிரதர், நம்ம வால்யூம்ஸ் டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு லாஸ்ட் சாப்டர் நம்ம என்ன ஒரு பார்த்தோன்றது ஒரு சின்னதாக சம்மரி யாராவது கொடுக்குறீங்களா? பிரதர் நான் சொல்றேன். ஓகே சொல்லுங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுலுக்கு அதிகமா தேவன் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு பார்த்திருக்கோம். எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே தெரியும். அவர் 3ஆம் வானத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவரு சரீரத்துல இருந்தாரா இல்லையான்ற அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அக்காலத்துல அவருக்கு கிடைச்ச அந்த தெரிவிக்கப்பட்டது மிச்சம் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்கல அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எண்ணிக்கையுள்ள சகோதர சகோதரிகளுக்கே வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் ஆனா அவர் அந்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வரப்போகிற யுகங்களை பத்தி அவர் எல்லாவற்றையும் சொல்ல தெரிவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படல அப்படின்னு பாக்குறோம். அவர் என்னதான் அறிஞ்சிருந்தாலும் அவர் அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடாது. அடுத்தடுத்த காலங்களுக்கு இந்த அந்தந்த வெளிச்சத்தப்ப அவருக்கு தெரியும் அப்படின்றது அவருக்கு அப்பவே வெளிப்பட்டுருச்சு. அதே மாதிரி அவர் அந்த இதை அந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சதுனால அதை அவர் நிறைய சபைகளுக்கு எழுதும்போது நிறைய அட்வைசஸையும் அந்த பரிசுத்தாவின் வழிநடத்துறதுகளையும் ஆதிகால சபைக்கு அதை காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா 2ஆம் கால சபை, அதாவது கிபி 96ல நம்ம பாக்குறாங்க. கடைசியா எழுதப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அக்காலத்துல யாருக்குமே வெளிப்படலை அப்படின்னு பாக்குறோம். இக்காலம் வரைக்குமே வெளிப்படலைன்னு அந்த அளவுக்கு வெளிப்படலை இன்னும் புறஜாதிகளுக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அது வெளிப்பட்டதுனால வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பாக்குறோம். சபைகளை பொறுத்தவரையில அது அந்த ஆதிகால சபைக்கு அதை அறியறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த அதிக தீர்க்க தரிசன விஷயங்களே எழுதின யோவானுக்கும் இது புரியல அப்படின்னு பாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல அவர் அழுதாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கையில இதுல பவுலுக்கு தான் அதிகமா சத்தியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலனாக அவர் அந்த காலத்துல வெளிப்படையான சத்தியங்களை அறிஞ்சிருந்தும் போதித்தும் ஏற்ற கால சத்தியத்தை நம்மளுக்கும் எழுதியிருந்தாரு அப்போஸ்தலனாகிய யோவான். அதே மாதிரி 2ஆம் கால சபைக்கும் அதை ஒரு அட்வைஸா கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். அதுவும் இப்ப நம்ம இருக்கிற கிறிஸ்துவ யுகத்துல அந்த வெளிப்படுத்தின விஷயத்த புரியல அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் பகுதியை நம்ம இது பண்ணாலுமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 கிட்டத்தட்ட இதே விஷயங்கள் தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் அதை வாசிக்கும் போதுதான் அந்த டைம்ல ரோம சபை அந்த ரோம சபைன்னா அந்த போப்பு மார்க்க அப்போஸ்தலர்கள் காமிச்ச அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்ற விஷயத்தையே அவர் படிக்கும் போதுதான் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த புரிதல் இல்லைன்னாலும் அதை படிக்கும் போது அவருக்கு புரிஞ்சு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது இது மூலமா தேவன் அவரோட அந்த மேன்மையான சத்தியத்தை படிப்படியா ஒரு காலத்திலயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். முற்காலத்தை விட இப்ப நம்மளுக்கு அதிகமா சத்தியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கடைசியா அவங்க எப்படி 1ஆம் அத்தியாயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளையும் அழகின் நேர்த்தியையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம் அப்படின்னு. அதாவது இந்த 7ஆம் சபைக்கு
பிரதர் அசல் வந்து இதை வந்து சொல்ற மாதிரி முடிக்கிறாங்க பிரதர். ஓகே பிரதர், அருமையா லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் கூடுதலாக நான் என்ன கேட்டேன்னா, இந்த இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக நாம என்ன பார்த்தோன்றது சம்மரியா யாராவது கொடுக்க விருப்பப்படுறவங்க நம்ம ஷேர் பண்ணணும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது சொல்லிட்டீங்க அருமையா. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா எதை பத்தி பேசப்பட்டிருக்கு, அது சம்மரியா ஒரு புல்லட் பாயிண்ட் மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். விருப்பமுள்ள சகோதரர்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த புக் வந்து யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடு பத்தி சொல்லிட்டு வருது. சோ இது பத்தின ஜென்ரலா உலக ஜனங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது அது தெரியாததுனால, தேவனுடைய திட்டத்தை பத்தி தெரியாததுனால தவிச்சிட்டு வராங்க. இனிமே எப்படி நடக்க போகுது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இருக்காங்க. சோ ஐடியா இல்லாம இருக்கறனால சில பேருக்கு நிறைய சந்தேகமும் வருது. அதாவது ஏன் இந்த உலகம் இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம். அதனால வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து தப்பான போதனைகளும் அதனால நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனாலுமே இதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, பைபிள்ல படிக்கிறப்ப, அதாவது இந்த யுகங்களின் பற்றிய இந்த தெய்வீக ஏற்பாடு அதுக்குண்டான அந்த தேவ திட்டத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம வந்து தெளிவா வந்து தேவனுடைய திட்டத்தை பத்தி என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமே என்ன நடக்க போறதுன்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஆதி காலத்துல இருந்து என்ன மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு, நம்ம வந்து இத முறையா படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். மத்த டினாமினேஷன்ஸ்ல சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு பைபிள படிச்சுட்டு இருந்தா நம்ம வந்து எந்த ஒரு சத்தியத்தையும் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் இல்லாம ஜென்ரலா வந்து உலகத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு, ரிலீஜியஸா எத்தனை பேர் இருக்காங்க, கடவுளை அறிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதுலயும் அதாவது ஹிந்துவிசம் இருக்கு, முஸ்லிம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுக்கு மத்தியில உண்மையான சத்தியம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேரு தான். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்தந்த காலத்துக்கான சத்தியத்துல வந்து அவங்கவுங்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து தேவன் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து கடைசி வரைக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இது வந்து தேவனுடைய திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ தூதர்களுமே வந்து உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தோம். அப்ப வந்து நமக்கு கிடைக்க போறது அந்த ஆசீர்வாதத்தை பத்தி இந்த தெய்வீக திட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அந்தந்த காலத்துக்கான சத்தியத்தை வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிச்சு முறையா படிக்கிறப்ப தேவனுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்க முடியும்னு சொல்லி பாக்குறோம். சோ தேவனுடைய திட்டத்தை வந்து ஆரம்பத்துல இருந்தே தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் இயேசு கிறிஸ்து வந்து அப்புறம் சொன்னாரு, அப்புறம் அப்போஸ்தலர்கள் மூலியமா சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் மூலியமா, இப்ப கடைசி காலத்துல கூட 7ஆம் தூதன் மூலியமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத இனி வரக்கூடிய காலங்கள்ல இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இந்த சார்ட் ஆஃப் டிவைன் பன் ஆஃப் ஏஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்த்தோம் பிரதர். தேங்க்யூ. ஓகே, பிரதரும் சிஸ்டரும் வந்து அருமையா சம்மரிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அத்தியாயம் 2 சாப்டர் 2 நம்ம போறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல். இந்த டைட்டில்ல நம்ம படிக்க போறோம். விருப்பமுள்ள சகோதரர்கள் நம்ம படிக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களே, இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சந்தேகவாதிகளையும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து தெரியாதவைகளை பற்றி அறிவுக்கேற்ற பிரகாரமாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்லும்போது அவர்கள் அறிவுக்கேற்ப யோசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் சத்தியத்தில் வழிநடத்தப்படலாம் என்றாலும் தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும்
நேரடியாக வெளிப்படுத்தினால் ஒழிய மனுஷர் சத்தியத்தை குறித்து உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும் என்பதே உண்மையாகும். ஆனாலும் சற்று நேரம் வேதத்தை தள்ளி வைத்து புத்தி அறிவை கொண்டு மாத்திரம் கவனிப்போம். ஓகே சார். இதுல இருந்து கருத்து என்னன்றது உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணலாம். இதுல இப்போ பிரதர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் அதை கேளுங்க. எப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றோம் பிரதர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வால்யூம்ஸ் முதல்ல நாங்க படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு இல்லை. பிரதர் கோபி, பிரதர் ராஜா இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் படிங்க, இதை ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் அதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். ஏதோ விஷயங்களை படிக்கிறோம், ஒரு புக்கை படிக்கிறோம் போல. ஆனால் இன்னைக்கு அதை வந்து நாங்கள் உள்ளான மனசோட அதை என்ன சொல்றேன்னா ரொம்ப ஆர்வமாக இதை நாங்கள் வாசிக்கிறோம், இதை படிக்கிறோம். அதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றோம். முதலாவது ஐத்தியம் படிச்சதுல இருந்து இப்ப 2வது இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதுல என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் சந்தேகப்படுறாங்கல்ல தேவன் பேர்ல, அவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரியாதவைகளை பற்றியும் அறிவுக்கேற்ற பிரகாரமா அப்படின்னா எப்படின்னா இந்த உலகத்தை குறித்த காரியங்களா இருக்கட்டும், வேதத்துல சொல்லப்பட்ட அவருடைய படைப்புகளா இருக்கட்டும், அவருடைய காரியங்கள் எல்லா விஷயமும் பார்க்கும்போது நம்ம நிதானமா அதை எடுத்து சொல்லும் போதும் அறிவுக்கேற்ப யோசிக்கிறவர்களாக இருந்தா, ஓ உண்மையிலே இப்படி வசனம் இருக்கா, இப்படி தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கா அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் யோசிக்கிற மாதிரி நான் வைக்கணும்னா சத்தியத்துல அவங்கள வழிநடத்தப்படலாம். அப்படி வழிநடத்தலாம் அப்படின்னா தேவனுடைய திட்டம் என்னன்னும் அவருடைய நோக்கங்கள் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார், மனுகுலத்தை எதுக்கு படைச்சாரு, மனுகுலத்தை எப்படி படைச்சாரு, அதுக்கப்புறம் அவனுக்காக அந்த ஆதாமுக்காகவும் அந்த சர்வ சிருஷ்டிகளுக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, எப்படி அவருடைய குமாரனை கொடுத்தாரு, இதை பத்தின ஃபுல்லு டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்து இந்த மாதிரியான புக்கு வால்யூம்ஸோ பைபிள்ஸோ நம்ம படிக்கும்போது இந்த தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியா நம்ம வெளிப்படுத்தணும்னா சத்தியத்தை குறித்த ஒரு உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும். அப்போ நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்ல வர்றாரு. வேதத்தில் உள்ள காரியங்களை ரொம்ப புத்தி கூர்மையா நம்ம அதை பார்க்கணும். உலகத்துல இருக்க தேவனுடைய அந்த கைவினை, அந்த உருவாக்கின விதம் இருக்கு இல்லைங்களா, எப்படி எல்லாம் உருவாக்குனாரு, அதெல்லாம் கூடவே நம்ம தியானிச்சு அதுல இருந்தும் கூட இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்ம வந்து இந்த காரியங்களை எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ ஞானமுள்ள ஒருத்தர் தான் அந்த சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து. அவரை பத்தி நம்ம எப்படி நிரூபிக்கணும்ன்றது தான் இந்த பேரால இந்த ஃபர்ஸ்ட் பேரால சொல்லியிருக்கு பிரதர். ஓகே சார். உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணீங்க. இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃபை பொறுத்த மட்டும் நம்ம சகோதரி சொன்ன மாதிரி தான் அந்த காரியங்கள். நம்ம ஆக்சுவலாக பைபிள் படி தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுங்கிறத சொல்ல பிறகு, இருப்பினும் நம்ம என்ன பண்ணலான்னா உலக ஞானத்துக்கு ஒத்த ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதையும் மெயினாக சொல்ல வர்றாங்க. அதனால உலக ஞானத்தின் மூலமா, உலக அறிவின் மூலமாக தெய்வீக காரியங்களை, தேவனை பற்றி, அந்த சிருஷ்டிகரை பற்றி பைபிள் இல்லாம ஒரு சில விஷயங்களை வச்சே நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத அந்த கடைசி வரியில சொல்றாங்க. ஆனா நம்ம பைபிள் படி தான் பார்க்கணுங்க போது பார்த்தாதான் தெளிவான அந்த அறிவுக்குள்ள நம்ம வளர்த்தப்படுவோம் அப்படிங்கிறதையும் அந்த ஒரு பேராகிராஃப் சொல்றாங்க. இதுல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவர் எப்படி ஒரு சிருஷ்டிகரா இருக்கிறாரு, அவரை நம்ம தேடியாச்சு நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ல இருந்து.
உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஓகே ஏனெனில் ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே. ஆகவேதான் நம்ம இந்த பைபிள் ரீதியான காரியங்கள் நிச்சயமாகவே தேவனை பற்றி அறிகிற அறிவிலும் இன்னும் தெளிவான சத்தியத்துக்குள்ளும் நம்ம உட்படுத்தப்படுவோம். ஆனா அந்த படைப்பின் சிருஷ்டிப்பின் காரியங்களை வைத்து மற்ற ஏனைய உலகளாவிய அறிவை வைத்து நம்ம தடவியாவது தேடி நம்ம பார்த்தோம்னா எந்த இடத்துலையுமே தேவனுடைய அந்த வல்லமை அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுறத உறுதியாகவும் தெளிவாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த வசனமும் சொல்லுது. அந்த வகையில அடுத்த சில பேராகிராஃப்லாம் நம்ம பார்க்க போகும்போது உலகத்திற்குரிய ஒரு சில சயின்ஸ் வச்சே ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு புரிய வைக்க இந்த வால்யூம்ல நம்ம பார்க்கிறோம். நன்றி. இப்போ நம்ம நல்லா புத்தி அறிவோடு கூட நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த கல்வி அறிவு சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதோ அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறேன். சயின்ஸ் வந்து சொல்லலைன்னா நான் கடவுளுக்கு ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்போ வால்யூம் 6ல வந்து சார்லஸ் ரசல் வந்து லூயிஸ் பாஸ்டர் பத்தி பேசியிருப்பாரு. லூயிஸ் பாஸ்டர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஹியூமனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ ஒரு ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு மாமேதை, ஒரு பெரிய ஆள். அவரே வந்து எப்படின்னா சொல்றாருன்னா, நான் அதிகமாக நேச்சரை பற்றி படிக்கும்போது நான் ரொம்ப அமேசிங்காக பார்க்குறேன் அவருடைய கிரியேட்டர் எல்லாமே. ஸோ சயின்ஸ் வந்து மனிதர்களை வந்து கடவுள் பக்கம்தான் கிட்ட கூட்டிட்டு போய் விடுமே தவிர தூரமே தள்ளாது, அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ சயின்ஸ் பிரிங்ஸ் மென் நியர் டு காட் அப்படின்னு நம்ம இந்த சயின்ஸ் படியே பார்த்தோம்னா, பொது அறிவு கல்வி அறிவு படி கூட பார்த்தோம்னா அதை டீப்பாக பார்த்தோம்னா, ஏன்னா சயின்ஸும் வந்து ஒன்றரை தான். எப்படி பைபிள் வந்து தோண்ட தோண்ட புதையல் கிடைக்குதோ அதே மாதிரி தான் சயின்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு ஃபீல்டில் ஃபாதராக இருக்கிறாருன்னா அப்படின்னா அவருடைய பங்களிப்பு எவ்வளவா இருக்கும் பாருங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. ஸோ லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். ஸோ அதான் சயின்ஸ் பிரிங்ஸ் மென் நியர் டு காட். அந்த சயின்ஸ் ஒன்று டீப்பாக உள்ள போக நம்ம கடவுள்கிட்ட போயிடலாமா அப்படின்னு இவரோட கருத்து சொல்றாரு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா a little science distance you from God. சின்ன அறிவு, அதாவது லிட்டில் சயின்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து கடவுள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் போயிடும், ரொம்ப தூரம் ஆயிடும். லாட் ஆஃப் சயின்ஸ் பிரிங்ஸ் யூ நியர் டு ஹிம். ஸோ நிறைய சயின்ஸ்ல நிறைய வண்டர்ஸ் இருக்கு. அதை தோண்ட தோண்ட போகும்போது என்னதான் சிந்தனை வரும் மனித குலத்துக்கு, உண்மையிலேயே படைப்பாளி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிந்தனையே வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாம அப்படின்னா சத்தியமா போகவே போகாது. நல்ல பகுத்தறிவு கூட பைபிள் படிச்சாங்கன்னா இல்லை சயின்ஸ் படி கூட போனாங்கன்னா உண்மையிலே கடவுள் இருக்காருன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கடவுள் இருக்கிறாரு இல்லை அப்படின்றது பெரிய மேட்ரு கிடையாது. அவருடைய கிரியைகள், அவர் படைச்ச இந்த பூமி எல்லாமே, பூமியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னாலுமே இது அழகா ஒழுங்கா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவு வரும். ஸோ சயின்ஸ்லயும் நல்ல வண்டர் இருக்கு, நிறைய புதையல் இருக்கு, தோண்ட புதையல் வரும். அதே மாதிரி தான் பைபிள். ஸோ நம்மளை சுற்றி வந்து எல்லா சாட்சிகள் இருக்கு.
அதை பார்த்தாலே போதும். கண்டிப்பா வந்து பைபிள் படிக்காமல கூட கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா வரும். ஆனா வேத மாணவரா நாம வந்து கண்டிப்பா பைபிள் படிக்கணும். வால்யூம்ஸ்லாம் படிக்கணும். தேவன் கொடுத்த அதில் தான் தேவன் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேராகிராஃப் நான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொன்னேன். ஸோ இன்னும் அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் உள்ள போயிடலாம். ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் உள்ள போயிடலாம். ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கியின் அந்த லைன்ல நான் படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கணும். ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கின் டெலிஸ்கோப் மூலமாகவோ வானத்தை நோக்கினால் அங்கே உள்ள எண்ணற்ற சிருஷ்டிகளையும் அவைகளின் ஒழுங்கையும் அழகையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் பார்க்கும்போது அவைகளை ஞானத்திலும் வல்லமையிலும் மிக உயர்ந்த சிருஷ்டிகர் ஒருவரே உருவாக்க முடியும் என்பதை சந்தேகித்து இவை அனைத்தும் எந்த ஒரு சிருஷ்டிகரின்றி தானாக உருவாகிவிட முடியாது என சிருஷ்டிப்பின் தன்மைகளை நியாயமாக புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடுகிறவரை குறித்து வேதம் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என கூறுகிறது. இருந்த போதிலும் அறிவுபூர்வமாக யோசிக்கும் எந்த ஒரு மனிதனும் வேதம் சொன்ன இவ்வார்த்தையானது உண்மை என்ற முடிவுக்கு வருவான். எந்த ஒரு பொருளும் தகுந்த காரணத்தினாலேயே உண்டாக்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு செடியும் அதன் பூக்களும் கூட கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அநேக புஸ்தகங்கள் போல் சாட்சி தருகின்றன. அவைகள் அமைப்பில் அற்புதமாயும் தோற்றத்தில் அழகாயும் இணைப்பில் வினோதமாயும் மனித ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது ஒழுங்காகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இசைவாகவும் படைக்கப்பட்ட இயற்கையானது தானாக தோன்றினது என கூறும் மனித ஞானத்தையும் அவர்களுடைய நன்றியில்லா நிலைமையையும் கவனிக்கும் போது எந்த அளவுக்கு குறுகிய பார்வையுடையவர்களாக மனிதன் இருக்கிறான் என்று தெரிகிறது. இயற்கையானது இவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு கட்டளைக்குள் செயல்படுகிறதை உணர்த்தும் அவ்வண்ணம் அமைக்கப்பட்ட ஒரு புத்தியுள்ள சட்ட நிபுணர் தேவையில்லை என்று சொல்வது எவ்வளவு தவறான கருத்து. என்ன சொல்ல வராங்கன்றது சொல்லுங்க. இப்போ இந்த பேராகிராஃப் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்ப வந்து நம்ம இந்த பேராகிராஃப்ல இருந்து ஜென்ரலா வந்து வந்து கிரியேஷன்ஸை பத்தி கடவுளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ரலாவே இப்ப வானத்தை பாக்குறப்ப ஒரு டெலிஸ்கோப் மூலியமாவோ நார்மலாவே பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் எல்லா பிளானட்ஸ் எல்லாம் தெரியுது. சோ அது மட்டும் இல்லாம அது வந்து இப்ப ரெகுலரா இப்ப சூரியன் பார்த்தா டெய்லியுமே ஈஸ்ட் டைரக்ஷன்ல வந்து உதிச்சு வெஸ்ட்ல வந்து மறையறத பாக்குறோம். நைட்ல நிலவு வருது. ஒரு ஒரு ஸ்டார்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறப்ப கண்டிப்பா வந்து இது கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. நார்மலா ஒரு விஷயம் நம்ம ஒரு மனுஷங்களால ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்றப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ப்ரோக்ராம் பண்றாங்க. ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒரு மனுஷன் தேவை. சோ அதே மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ ஒரு கரெக்டா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி அதோட வேலையை வந்து அழகா கீழ்ப்படிஞ்சு செய்யுது. அதாவது கடவுள் தான் இது வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றது வந்து தெரியுது. கடவுள் அப்படின்றது சொல்றத விட இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த வந்து ஒரு ரொம்ப வல்லமையுள்ள ரொம்ப அதிக ஞானம் உள்ள அப்படி ஒரு ஒரு விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்ம கடவுள் இருக்காரு, அவருதான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பாக்குறோம். அப்ப பூமியில பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு உயிரினங்கள், பூக்கள், செடிகள் அப்படின்றத வச்சு நம்ம பாக்குறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் அழகான ஒரு ஷேப் இருக்கும். இப்ப ரோஸ்னா அதுக்கு ஒரு பர்டிகுலரா ஷேப், இந்த கலர்ல இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்மெல் தான் வரும். அது மாதிரி வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பர்டிகுலரா அதோட கேரக்டர் அதை வெளிப்படுத்துது. சோ இதெல்லாம் பாக்குறப்ப
கடவுள் வந்து எந்த மாதிரி ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா இது எல்லாமே பார்த்து வந்து கடவுள் இல்ல, இதெல்லாம் வந்து இயற்கை தான் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவங்கள பத்தி தான் வேதம் வந்து மதிக்கெட்டவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈஸியா சொல்லிட முடியும். இதெல்லாம் பார்த்துமே கடவுள் இல்லன்னு கண்டிப்பா யாராலயும் சொல்ல முடியாது. சோ இது சப்போர்ட் பண்ற மாதிரி சில வசனங்கள்லாம் பாக்குறப்ப, சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து, பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. சோ இந்த மாதிரி வசனங்கள்லாம் பாக்குறப்ப இது வந்து தேவனுடைய கிரியேஷன்ஸ பத்தி வசனங்கள் சொல்லுது. சோ தேங்க்யூ பிரதர். இது அந்த பேராகிராஃப்ல புரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ. ஓகே சகோதரி, உங்க கருத்துக்காக ரொம்ப நன்றி. அதுல இருக்கிறது எல்லாமே சுருக்கமா சொன்னதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது இருந்தா ஷேர் பண்ணலாம். பிரதர் இதுல ரொம்ப அருமையா எல்லாவற்றுக்கும் மேலா அதை எவ்வளவு ஞானமா சிருஷ்டித்தாரு, அந்த சிருஷ்டிகர் எவ்வளவு ஞானமா சிருஷ்டித்தாருன்றது இந்த பேரால சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்னன்னா, தேவன் இல்லை இவ்வளோலாம் பார்க்கும்போது தேவன் இல்லைன்னு மதிக்கெட்டவன் தான் அவனுடைய உள்ளத்துல சொல்லிக்கிறான். ஆனா அவர் உருவாக்குனது எப்படி எந்த ஒரு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை வந்து தானா உருவாயிடுறது கிடையாது. அது மாதிரிதான் அவருடைய குமாரன் மூலமா எல்லாத்தையும் தேவன் வந்து சிருஷ்டித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு வந்து நிறைய வசனங்கள் வந்து நம்ம வேதத்துல இருந்தே நிறைய காமிச்சிருக்காரு. நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 4வது வசனம், அப்புறம் யோபுல வசனங்கள் இருக்கு. 38வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு யாரு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த, அதுக்கு அளவு யார் குறிச்சா, அது ஆதாரங்கள்லாம் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய படைப்புகள் எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு. அதெல்லாம் மனுஷனுடைய மூளையில ஒரு பாயிண்ட் கூட கிடையாது பிரதர். அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் இருக்கு. நம்மலாம் இந்த பூமியில ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருந்து அவருடைய படைப்புகளை தியானிக்கிறோம், அவரை சொல்றோம். ஆனா அவரு நம்மளுடைய அறிவு, மனுஷனுடைய ஞானிகள் அறிவு நிறைய ரிசர்ச்சஸ் அவங்களெல்லாம் காட்டிலும் அவங்கெல்லாம் யோசிக்கிறதே அவ்வளவு கம்மிதான் சொல்ல வரேன். எப்படின்னா அந்த கேலக்சி அதை மட்டும் நம்ம மேல பார்த்தாவே அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப வியப்பானதா இருக்கு. அதே மாதிரி கடல், அதுல பார்த்தாவே அவருடைய சிருஷ்டிப்பு ரொம்ப 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 வியப்புள்ளதா இருக்கு. மனுஷனுடைய ஞானத்துக்கும் அவனை தேவன் வந்து நம்மள ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கும் நம்ம பாத்திரவான்கள் இல்லை அப்படின்றத ஒரு நிமிஷத்துல அதுல யோசிக்கலாம். ஏன்னா அவ்வளோ மகத்துவமானவர், அவ்வளோ பெரிய சிருஷ்டிகர்த்தா. எப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் படைச்சு இவ்வளவு ஞானமா அவருடைய மனுஷனுடைய யோசனைக்கும் அவனுடைய ஞானத்துக்கும் அவனுக்கு சக்திக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு அவருடைய இது ரொம்ப பிரமிப்பாவும் ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கிறத சாலமன் ஞானியிலேருந்து யோபுலேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இதுல பாக்குறோம், அதை உணரவும் முடியுது பிரதர். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. அடுத்து வேற ஏதாவது சொல்றீங்களா சகோதர சகோதரிகள்? யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அந்த வசனம் முடிஞ்ச சாட் பாக்ஸ்லயே போட்டுருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். இந்த வசனம். ஓகே சார்,
ஸோ நீங்க கோட் பண்ண வசனம் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ இதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, டெலஸ்கோப் மூலமா பார்க்கும்போது கூட தேவன் வந்து நேர்த்தியா ரொம்ப அழகா ஞானமா வடிவமைச்சிருக்கிறாரு. இத பார்க்கும்போது இல்ல இது வந்து அப்படியே தானா உருவாயிடுச்சு. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க வந்து. கடவுள் இல்லாம, எந்த ஒரு சக்தி இல்லாம இது அப்படியே தானா உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க வந்து. மதிகேடன் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது இப்படி மனதால சொல்றவங்க மதிகேடன், முட்டாள் அப்படின்னு தான் வந்து பதிவாகும். ஸோ இந்த மாதிரி யாரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏத்திஸ்ட். ஸோ இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது அது பார்க்கும்போதே ஒரு அறிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அறிவுபூர்வமா யோசிக்கும் போதே எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே உண்மையிலே கடவுள் இருக்கிறாரு, ரொம்ப அழகா படைச்சிருக்காரு, அதுவும் ஞானமா இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியும் யாரா இருந்தாலுமே. அந்த பூக்களுக்கு கூட, அந்த செடி பூக்களுக்கு கூட தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அழகா வந்து ஆஹ் பேசப்பட்டிருக்கு இந்த பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்க்கு இசைவா ஆஹ் ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அது ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அது தேவன் எப்படி படைச்சிருக்காருன்றது இன்னும் பயங்கரமான ஆச்சரியமா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க. ஸோ இதுதான் கோல்டன் ரேஷியோ. ஸோ தேவன் நம்மள வந்து இந்த 1:1 இந்த இதுதான் 1:1.618 இந்த ரேஷியோல தான் வந்து மனிதர்களையும் படிச்சிருக்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு When I learned about this math ratio, it changed my life. இது பார்த்துட்டு உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ரேஷியோ பார்க்க ஃபுல்லா பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம். To put out this sequence of numbers called the Fibonacci sequence, which is really just the golden ratio in a sequenced numeric form. Now to arrive at and add it to the last number in the equation. So 1 plus 1, we're adding the sum of the equation to the last number in the equation, and ratio is. Compare it to a 1-to-1 ratio. To 1.6. ரேஷியோல தான் நம்மள உலகத்தையும் படிச்சிருக்காரு, நம்மளையும் படிச்சிருக்காரு. நம்மள நிக்க வச்சு அளந்தா 1:1.6 ரேஷியோல தான் நம்ம வருவோம். அதே மாதிரி this is the ratio that's அவங்க called கை காமிக்கிறாங்க பாருங்க, நல்லா பாருங்க. அவங்க கை ஃபுல்லா எல்லாமே 1:1.6 ரேஷியோல இருக்கும். கை, கால், வாய், இந்த டோட்டல் பாடியில இருந்து கால் வரையும். ஸோ அப்படி இருந்தாதான் நம்ம அழகா இருப்போம். பார்க்கறதுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நாம இந்த ரேஷியோல வச்சு படைச்சதுனால தான் தேவன் நாமெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்ப அபூர்ண சரீரத்துல இருந்து கொண்டு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பார்த்தா நம்மளாலே சம்டைம் நிறைய டைம் சகிக்க முடியல, நாமளா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மகிமையை இழந்துட்டோம். ஆனாலுமே இந்த ஆடம் அண்ட் ஈவை மனித குலத்தை 1:1.61 ரேஷியோல தான் படைச்சிருக்கிறாரு. அப்ப அதனாலதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்ல. To 1.6 ratio. பாருங்க. So this is what compare it to a 1-to-1 ratio. So to make this is the ratio that's called the golden ratio. A 1:1.6 ratio. இந்த கோல்டன் ரேஷியோல முகம் ஒருத்தருக்குன்னா அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதனால இப்ப நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த ரேஷியோல இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நேச்சர் பக்கம் நம்ம போகலாம். நேச்சரும் வந்து இந்த ஃபிபனாசி சீரியஸ்ல தான், அதாவது இந்த கோல்டன் ரேஷியோல தான், கோல்டன் ஃபிபனாசி சீரியஸ் இதுல தான் தேவன் படைச்சிருக்காரு. அதாவது ஷார்ட்டா கோல்டன் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோல தான் படைச்சிருக்காரு. இந்த மாதிரி தான் வரும். இந்த மரம் வாழைப்பழத்துல கூட வரும். அப்புறம் வந்து all of that again and again in the seed pattern spirals. ஆப்பிள் மாதிரி இருப்பாது. இந்த பூ கூட பாருங்க, அந்த ஃபிபனாசி சீரிஸ் நம்பர்ல தான் இருக்கும். அந்த கோல்டன் ரேஷியோல தான் எல்லாமே பாருங்க. 3, 5, 8, 13, 21, 34 இந்த மாதிரி தான் வரும். Well as in the number of petals. Pineapple.
பைனாப்பிள்ல கூட அது இருக்கும். So we could spend all day counting the seeds of flowers. The ஸோ mathematical நான் இது எதுக்கு sequence in சொல்றேன்னா, this இந்த பேராகிராஃப் படிக்கும்போது இந்த வீடியோ ஞாபகம் வந்தது. இது ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். அதுக்காக சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, அதிலேயே கூட ஒரு அறிவுபூர்வமா யோசிக்கும் அவர்கள் கூட இந்த கிரியேஷன் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கடவுள் தான் இந்த ரொம்ப ஞானமா, அழகா, நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு. இத பாருங்க, அந்த சுழல் காற்று வர்றது கூட வந்து அந்த spirals of our ஃபிபனாச்சி storms, சீரிஸ்ல தான் இருக்கும். tornadoes, கோல்டன் hurricanes, ரேஷியோல தான் இருக்கும். these all spin அந்த in this சுழல் golden ஸ்டார்ம் கூட அப்படிதான் sequence, இருக்கும். 1 to எல்லாமே 1.6. 1:1.61 ரேஷியோ. Even the waves can be இந்த measured வேவ்ஸ் using கூட this அப்படிதான். கடல் ratio. வேவ்ஸ் கூட But அப்படிதான் it இருக்கும். doesn't stop there. அதே மாதிரி அந்த கடல்ல அந்த முத்து அது வரும், உங்களுக்கு பேர் தெரியும் அது. நண்டு முத்து, அந்த முத்து ஓடி இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். Modern technology அப்படியே continues to be பயங்கரமான mystified by the டெக்னாலஜில படிச்சிருக்காரு. far-reaching இத பாருங்க, scope of the நம்மளோட பேபி நம்ம மம்மி வயித்துக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய பேபி கூட இந்த சைஸ்ல தான் இருக்கும். பிரெக்னென்ட் லேடிஸா இப்போ இருக்கக்கூடியவர்கள் நம்மளாம் இந்த ரேஷியோல தான் தேவன் வந்து உள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணி வெளியில அனுப்புறாரு. ப்ரோக்ராம் பண்ணி வெளியில இப்படி தான் வரும் நம்ம. அதே சர்க்கிள்ல தான் இருக்கும். 1:1 6 ரேஷியோல தான் கோல்டன் ரேஷியோல தான் நம்ம golden இருக்கிறோம். ratio. From the alignment of the planets அது to the அதே மாதிரி spirals பிளானட் of our இருக்கும். Milky Way galaxy, அதே மாதிரி மில்கி வே as கேலக்ஸி, well as the spirals of அதே other மாதிரி ratios in சாட்டன் planets. கிரகம், எல்லா பிளானட்டும் அதே Now மாதிரி let's தான் take இருக்கு. this closer to home. I want you to hold out your arm இப்போ பாரு கை நீட்டாங்க. and look at the அந்த கை distance கூட between வந்து your shoulder 1:1 and your elbow, 6 and ரேஷியோ. then from your elbow to your fingertips. Notice how your இது elbow, ஒன்னாமா from your அந்த shoulder to your elbow is எல்போல 1, இருந்து அந்த கை and விரல் then from your வரைக்கும் elbow to your fingertips is 1.6 1.6. Pretty crazy, huh? இது 1 But it doesn't stop அது there. 1.6. Now பாடி take பார்ட் that ஃபுல்லா இதே further. ரேஷியோல தான் The distance படிச்சிருக்காரு. எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபேஸ் கூட இந்த ரேஷியோ தான் படிச்சிருக்காரு. அது வேற மாதிரி போயிடுச்சுன்னா அது பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? பொதுவா நம்ம சின்ஃபுல் நேச்சர்ல இருக்கிறனாலே கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது நம்மளாலே சகிக்க முடியல. ஏன்னா மகிமை இழந்துட்டோம். சின்ஃபுல் நேச்சர்ல இருக்கும், பாவ சரீரத்துல. பர்ஃபெக்ட் நேச்சர்ல இருந்தா எவ்வளோ அழகா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலுமே அவங்க எவ்வளோ அழகா இருப்பாங்க. ஒயிட்டா இருந்தாலுமே எவ்வளோ அழகா இருப்பாங்கன்றது யூகிக்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல. சமாதான ராஜ்யத்துல அவங்கவங்க பரிபூர்ணத்துல எவ்வளோ அழகா இருப்பாங்கன்றது யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் அந்த அளவு. பாடி ஃபுல்லா எப்படி from your finger, the spacing of your knuckles. இதுல கூட 1 பாருங்க, சின்னதா அளவு. இது கூட 1:1.6. to 1.6. பாடி ஃபுல்லா அதே மாதிரி தான் இருக்கும். From your toes to your knees, and from your knees கையில to your இருந்து கால் hips. வரையும் அப்படிதான் இருக்கும். Just have discovered காது that the கூட golden, அப்படிதான் இருக்கும். in fact, as ratio காது pattern டிசைன் is இருக்குல்ல, necessary. The அந்த sound காது waves டிசைன் are அப்படிதான் இருக்கும். of our heartbeat, அப்புறம் நம்ம our பிரெயின் sense கூட அப்படிதான் organs, டிசைனா இருக்கும். and our lung இந்த system. The golden இந்த ratio வெப் sequence is அப்படின்னு even in the சொல்றாங்க. helix of our இந்த டிஎன்ஏ நமக்குள்ள இருக்கிறது வந்து டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல இருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. அது கூட 1:618 அந்த மாதிரி அந்த ரேஷியோல தான் இருக்கு டிஎன்ஏ. அப்புறம் And வந்து to think that these இது எல்லாமே beautiful intricacies of the world all கேலக்ஸி, hang on a பிளானட். stacked razor universe that is designed and இந்த hardwired. இந்த டிஎன்ஏ டிசைன் வந்து யூனிவர்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். அப்படி யூனிவர்ஸோட அந்த டிசைனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளா இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் யூனிவர்ஸும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கும். தேவன் Okay, இப்படிதான் so ஃபார்ம் பண்ணிருக்கு. it is believed that the Greeks and white keys on a piano, it should be no surprise that you see the golden இது கூட ratio. வந்து அந்த And that's because the அந்த musical ரேஷியோல தான் scales உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. and வேற notes ஒண்ணும் இல்ல. align with the மியூசிக்கல் Fibonacci நோட்ஸ் sequence. அந்தந்த நம்பர்ல So இருக்கும்போது scientists, for some மியூசிக்கல் reason, see that they use the அதே ratio மாதிரி again. கிரீக் நாட்டுல அப்போஸ்தலன் பால்லாம் வந்து ஏதென்ஸ்லலாம் வந்து ட்ரூத் சொல்லியிருக்கிறாங்கல்ல. இது ட்ரூத் சொல்லும்போது நீ கேட்கறது நல்லா இருக்கு, அப்புறமா பான்லாம் வந்து நக்கலா சொல்லியிருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வந்து இந்த பில்டிங் வந்து 1:1.6ல பில்டிங் கட்டினா அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து இதை கூட விட்டு வைக்கல. அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா உலக ஜனங்கள் பெப்சி கோக் வரையும், பெப்சி பாட்டில் வரையும், ஃபோன்ல இருந்து, டேப்ல இருந்து, லேப்டாப் வரையும், பைக்கு, கார்ல இருந்து, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரையும் 1:1.61 ரேஷியோல கட்டும்போது அவ்வளோ அழகா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்றது இன்னும் அடுத்த And பிக்சர்ல again, பார்க்கலாம். painters have பில்டிங் வந்து also அவ்வளோ been அழகா இருக்கும் with அந்த it. இதுல. So is இந்த Michelangelo. மோனாலிசா Even in the 20, படம் கூட வந்து ஆம், the golden ratio with it. அந்த So பிக்சர் is கூட வந்து 1:1.618ல சொல்ல வராங்க. அதனால தான் அந்த ஓவியம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. Michelangelo. And by the way, the golden ratio is one of the reasons
around your house or இது go to வாஷிங் the மிஷின் கூட grocery அந்த ரேஷியோல தான் படிக்கிறோம். store. இது எல்லாமே Great கொண்டு வந்துட்டாங்க. template for solving ஏன்னா இது எல்லாமே the design world இந்த ஏடிஎம் கார்டு and how go out. And I want to இது challenge you எல்லாமே to go. It இந்த might மாடு கூட even அந்த ரேஷியோல தான் இருக்கு பாருங்க. you see this ஸோ இன்னும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இது இந்த Have மாதிரி you ever heard of the Fibonacci series start like this? 1, எல்லாமே பழம் 300, சாப்பிட்றது for example, the நம்ம ratio சுத்தி எல்லாமே இது இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. அப்புறம் Divine, ரொம்ப டைம் also எடுத்துக்கிறதுல called. அது முடிச்சிடுறேன். So today, and the shell of the பாருங்க novelist எல்லாருமே are அதேதான். often Fibonacci sequence ratio any Fibonacci less golden interesting ratio or தான் எல்லாமே when பண்ணிருக்காங்க. creating every sequence has been feels like high energy இன்னும் சில physics. பிக்சர் எல்லாம் பார்த்தேன், அது இப்பயே காமிச்சிடுறேன். அது ஆம், அந்த லோகோல கூட வந்து அந்த பெப்சி லோகோ இருக்குங்கல்ல, அதுல கூட எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லோகோ கூட கோல்டன் ரேஷியோல தான். ஸோ அதுல அது ஒரு ஓவியமா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், இந்த பாருங்க மவுண்டன் டியூ பெப்சியும் ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இல்ல ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது கோல்டன் ரேஷியோ ஃபிபனோசி சீரீஸ்ல தான் வந்து இந்த ரவுண்டு சிம்பிள் இருக்குல்ல, இந்த பெப்சிகோ ரவுண்ட் சிம்பிள், இது எல்லாமே ஆப்பிள் கூட அதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. ஸோ எல்லாமே கோல்டன் ரேஷியோ தான். ஸோ பூமியில இருக்கிறது எல்லாமே ஏதாவது வந்து புதுசா ஒரு சிம்பிள் கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு லோகோ கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, ஏதோ ஒரு பில்டிங்கோ, எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கோல்டன் ரேஷியோ தான். ஸோ அப்போ நம்ம பைபிள் படிக்காமலே இந்த நம்மளை சுத்தி நடக்கிறத பார்த்தாலே பிதாவகை தேவன் வந்து இந்த நேர்த்தியா இது எல்லாத்தையும் நேர்த்தியா படைச்சிருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நாம வந்து பிரசங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், தேவன் வந்து இப்படி இந்த கிரியேஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தாலும் சரி, அதை வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இப்படி பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, கடவுள் உண்மையிலே இருக்கிறாரு, அது அவர் தான் வந்து இதை நேர்த்தியா படைச்சாருன்றது ரொம்ப சர்வசாதாரணமா கண்டுபிடிச்சது. இவ்வளோ சாட்சிகள் நம்மள சூழ்ந்து இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்கள் உள்ள போட்டுட்டு மற்றவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்டுட்டு எவல்யூஷன் தியரியெல்லாம் நம்புறது. அவங்களும் ஒரு சாதாரண மனுஷன் தான், அவரோட முடிவு கடைசியில ரொம்ப மோசமா தான் போச்சு. ஸோ அப்படி இவ்வளோ சாட்சிகள் இருந்தும் நம்பாம போறோம்னா எவ்வளோ மோசமான மைண்ட் பாருங்க, எவ்வளோ மூடத்தனமான மடத்தனமான முட்டாள்தனமா இருக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. ஸோ அதனால தேவன் வந்து தேவன் எக்ஸிஸ்டா இருக்கிறாருன்றதுக்கு நிறைய சாட்சிகள். ஸோ இந்த பேராகிராஃப் மூலமா நம்ம அதான் பார்க்க வரோம். ஸோ இந்த மனுஷ ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் மூலியமா சொல்ல வராங்க. அண்ட் இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு வீடியோ போட்டேன் நான். ஸோ இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஷேர் பண்ணலாம். பிரதர், இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 1:1.6 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து அந்த 1ங்கிறது எதை குறிக்குது, 1.6ங்கிறது எது அந்த ஸ்ட்ரக்சரை குறிக்குதா, அளவு குறிக்குது, அந்த மெஷர்மெண்ட்ஸ் எதை வச்சு அதை மெஷர்மெண்ட் பண்றாங்க, எதை மெயினா வச்சு அதை மெஷர்மெண்ட் பண்றாங்க? அது எக்ஸாக்டா தெரியல, நாம மேக்ஸ்க்குள்ள போனாதான் எக்ஸாக்டா தெரியும். அது பார்க்கும்போது எல்லாமே அப்படிதான், இந்த ஃபிபனோசி சீரிஸ் நம்பர் வச்சு தான் எல்லாமே பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. குறித்து நீங்க முடிஞ்சா அடுத்த கூடுகையில ஒரு கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிட்டு சொல்லுங்க எங்களுக்கு. ஓகே ஓகே. அடுத்ததாக நம்ம இந்த ஒரு காரியத்திலே நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து சங்கீதம் 14:1
இந்த பேராகிராஃப்ல போட்டிருக்கிற அந்த வசனத்தை குறித்து பார்க்குறோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன் அப்படின்னு பார்க்குறோம். சகோதரி வந்து சங்கீதம் 19ல உள்ள ஒரு வசனத்தை வாசிச்சிருந்தாங்க. 19ல 2, 3 வசனம். அத திரும்ப கூட வாசிங்க. இதை குறித்து ஒரு சில சகோதரர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சில விஷயங்கள அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. அத பதிவு பண்ணணும்னு நானும் விரும்புறேன். அதனால அந்த ஒரு வசனத்த வாசிக்கலாம். வானம் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நாளையும் படிச்சிருங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். ஓகே, நன்றி. இந்த இந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, ஒரு சில சகோதரர்கள் அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த இதுல கொண்டாந்து சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ பத்தி தான் இந்த ஒரு வசனம் சொல்லுது. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த என்ன வசனம் பிரதர்? ஆ? என்ன வசனம்? 19ஆம் சங்கீதத்துல 1, 2, 3, 4 வசனம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, அது மெசேஜ நம்மளுக்கு அனுப்புது. அது சத்தம் கேட்கிறதெல்லாம் இல்ல. ஆனா, போய் சேர வேண்டிய இடத்துக்கு அந்த மெசேஜ் போயிருது. இப்போ உதாரணமா நம்மளுடைய மொபைலே வச்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து அப்படியே என்னவாயிருதுன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா கன்வெர்ட் ஆகி சேட்டலைட்டுக்கு போகுது, செயற்கைக்கோளுக்கு. அங்கேருந்து உங்க மொபைலுக்கு அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா வருது. அத நீங்க இப்ப திரும்பவும் நீங்க அந்த ஒரு வார்த்தைகள நான் பேசுறத கேட்கிறீங்க. இது மாரி வானத்திலிருந்து இது மாரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் நெறையா அநேக இதுலேருந்து வர்றதா சொல்றாங்க. அத அப்சர்வ் பண்றாங்க நெறைய விஷயத்த. ஆனா அத புரிந்து கொள்ள முடியல. ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்து வந்துகிட்டே இருக்கு. மற்ற இது மாரி சூரிய குடும்பம் மாரி இல்லாத மற்ற ஏனைய கரையங்கள்ல இருந்தெல்லாம் வானத்திலிருந்து அநேக இந்த ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன, எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அத ஆராய்ச்சியில தான் வச்சிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக அ அது 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 சத்தம் கேட்பதில்லை. ஆனா அது பேசுது. ஆனா அது என்ன பண்ணுது? பூமியெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. இப்ப பாருங்க, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னுடைய அந்த ஒரு தத்துவத்த மையப்படுத்தி தான், இப்ப உங்க இந்த இதுல லிங்க்ல வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே இது வந்து இந்த சிக்னல் போய் அங்கேருந்து கன்வெர்ட் ஆகி வருது. இதெல்லாம் தேவன் வந்து எவ்வளோ அற்புதமா அத செயல்படுத்துறாரு. அதனால நம்ம இவ்வளோ அறிவுபூர்வமான காரியங்களுக்குள்ளாக அத பயன்படுத்திக் கொள்கிறோம். அவர் படைத்தார். அத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படிலாம் படைச்சிருக்கிறார்ன்னு கண்டுபிடிச்சத வச்சு நம்ம அறிவியல் பூர்வமான ஆச்சரியமான விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த அறிவு பெருக்கமே பார்க்கும்போது தேவனுடைய வெளிப்பாடு தான். இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்க முடியும். பூமிய அந்தரத்துல தொங்க விட்டுருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி நிலவு இருக்குதோ, அதே மாரி பூமி வந்து அந்தரத்துல இருக்குன்னு அ வசனத்துல ஏசாயா மற்ற யோபு புத்தகங்கள்லலாம் பார்க்குறோம். இப்ப போய் நம்ம சேட்டலைட் மூலமா பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு இப்ப சொல்லலாம். ஆனா அப்ப யாரு அத கண்டுபிடிச்சது? அப்ப யாரு அத போய் மனுஷனா இருந்து பூமி அந்தரத்துல தொங்குதுன்னு பார்த்தாங்க? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்த குறித்து பார்க்கிறோம். அதே மாரி ஒரு சில பொய்யான அறிவியல் பூர்வமான தகவல்கள்லாம் பூமி தட்டையா இருக்குது அப்படின்னு அநேகர் அத அ கிறிஸ்தவ மார்க்கத்திலே நம்பிய காரியங்கள்லாம் உண்டு. ஆனா பூமி உருண்டையா இருக்கு அப்படிங்கிறத பைபிள் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லிட்டத பார்க்கிறோம். ஆகவே அறிவியல் பூர்வமாகவே அநேக விஷயங்கள் அ தேவனுடைய ஏற்பாட்டுல ஆச்சரியமானவைகள நம்ம தடவி பார்த்தாவது அத புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆச்சரியங்கள சொல்லுது. கடவுள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம மைண்டு அ கொஞ்சமா யோசிச்சோம்னா தான், அறிவுபூர்வம் இல்லாம யோசிச்சோம்னா தான் இந்த மாரியான பதிவு பண்ண முடியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கிறேன். கடவுள்லாம் யாரும் இல்ல அப்படின்னு. ஆனா அந்த மாரி அறிவியல் பூர்வமான அநேக விஷயங்கள படிக்கும் பொழுதே நம்மளுக்கு நெறைய விஷயம் தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் இல்லன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன அணுவுல கூட பாருங்க எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்க.
எவ்வளவு சக்திகள் இருக்குதுன்னு பாருங்க. சின்ன ரொம்ப வெகு சின்ன அந்த உறுப்பு தேவனால் படைக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துல கூட, இது மாரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க சொன்ன மாரி அநேக படைப்புல உள்ள அந்த பூக்கள், மற்ற இயற்கையான காரியங்கள், ஒரு சில விஷயம்லாம் டெலஸ்கோப் மூலமா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் மூலமாலாம் ஒரு சில விஷயங்கள சொல்லும்பொழுது, ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே குரூப் பறவைகள் மாரி பறந்து போகுதாம். அப்படியே வளைஞ்சு, வளைஞ்சு பறந்து போகுதாம். ஒரு சில குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்குது. ஒவ்வொரு குரூப்பா இருக்குதுங்கிறாங்க. இது மாரி ஒவ்வொரு விஷயமுமே இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு காரியங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்முடைய அறிவு கண்ண திறந்து பார்த்தாலே போதும். அதுவே நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயத்துல தேவன் இதெல்லாம் செயல்படுத்துகிறாருங்கிறத, அவருடைய சக்தி, அவருடைய வல்லமையினால் இதில செயல்படுத்துறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நன்றி. எஸ் பிரதர். உங்களுடைய கருத்துக்காக ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணலாம். ஓகே. ஐ திங்க் இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாவற்றுக்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் இந்த லைன்ல நாம படிப்போம். இந்த பேராகிராஃப்ல நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ விருப்பமுள்ள சகோதரர்கள் படிங்க. எல்லாவற்றுக்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் அல்லது சிருஷ்டிகர் இல்லை என மறுதலிப்பவர்கள் இயற்கையே கடவுள் என்றும், இதிலிருந்தே அனைத்து விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்றும், தகுதியுள்ளதே ஜீவிக்க முடியும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். ஓகே சிஸ்டர். என்ன கருத்து இருக்குன்றது ஷேர் பண்ணுங்க யாராவது. இதுல பிரதர், இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நம்ம கடவுளுடைய படைப்புகள், அவருடைய சிருஷ்டிப்பு, இத பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாம். ஆனா அந்த ஞானமுள்ள கடவுள், அவர் சிருஷ்டிகர், எப்படி அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்றத, அவர் இல்ல, கடவுள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க, மறுதலிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயற்கை அதெல்லாம் தானா வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த பரிணாம கொள்கை, இந்த டார்வினோட கொள்கை மாதிரி ஒண்ணு இன்னொன்னு உருவாக்குது. இன்னும் 2, 4 அந்த மாதிரி அவங்க யோசிச்சு இன்னைக்கு உலகம் அந்த பரிணாம வளர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஆனாலும் நாம சத்தியத்தின் பிரகாரமும் சரி, இப்ப படிச்சிட்டு இருக்க இந்த வாக்கியங்களின் பிரகாரமும் பார்த்தா, தேவன் உண்மையிலேயே அவருடைய ஞானம், அவருடைய படைப்பு, அவருடைய ஒவ்வொரு கையின் கிரியைகள் எல்லாம் நம்மளால யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் பிரதர். ஓகே. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கும்போது இயற்கை தான் கடவுள். ஸோ இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள்லாம் எதுவும் யாரும் இல்லை, ஞானமுள்ள கடவுள் யாரும் இல்லைன்றது சொல்ல வர்றாங்க. பரிணாமம் கொள்கை, பரிணாமத்தினாலதான் விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. ஸோ இதுல இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும். அதாவது என்ன லான்னா, அந்த சொன்னவரே சார்லஸ் டார்வின் தான். என்ன லான்னா, த லா ஆஃப் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும். ஸோ இதுல எப்படி இருக்கும்னா, இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. மனுஷ ஜீவராசிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இதுல தகுதியா யாரால பிழைச்சிக்க முடியுமோ அவங்க எல்லாம் இருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரிதான். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எப்படின்னா, ஒரு
புறாலாம் வந்து புறா மாரி இன்னொரு கோழி டைப்ல ஆக்சுவலி. சிக்கன் டைப்ல. அதனால வந்து பறக்க முடியும். கீழயும் வாழ முடியும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கண்டத்த விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது, அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க மனுஷனுங்களே இல்ல. ஸோ, அங்க வந்து அ மனுஷனுங்க இல்ல. ஸோ, அதனால அதோட பறக்கும் தன்மைய அது வந்து மறந்துட்டு இருக்குது. அப்படியே போக போக நாட்கள் செல்ல செல்ல, அது வந்து பூமியிலே தழுவக்கூடிய, உலவக்கூடிய ஒரு பறவையா அதாவது அந்த சிக்கன் சைஸ்ல இருக்கும் அந்த பறவை. அ அது பறக்கவும் முடியும். அ கீழ நடக்கவும் முடியும். ஸோ, நாட்கள் செல்ல 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 அதோட பறக்கும் தன்மைய வந்து இழந்துட்டு இருக்கு. ஸோ, கீழயே உலாவிட்டு இருந்திருக்கு. ஸோ, நாள் சில நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க மனிதர்கள் வரும்போது அத சுட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்த இனத்தையே அழிச்சுட்டாங்க. ஸோ, இங்க இந்த அது 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 வந்து அது நடந்தது பரிணாம வளர்ச்சிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா, இங்க பூமியில நடக்கிறது எல்லாமே எப்படின்னா, ஆ அதோட அ அதோட அதோட சிந்தனையே இல்லாம இருந்திருக்கு. அப்படியே பூமியில வாழ்ந்திருக்கு. அப்படியே அழிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, அப்படிதான் வந்து ஒரு ஒரு இனமே தன்னை தான் மறந்து, சரி ஓகே பூமியிலே ஜாலியா இருந்துக்கலாம். பறக்கணும்னு அவசியம் இல்ல. இங்கே நல்லா இருக்கு. அப்படிதான் மாறியிருக்கே தவிர, லிட்டரலா வந்து ரொம்ப நாள் வருஷம் வாழ்ந்து, அப்புறம் அவங்க குரங்கா மாறிடுவாங்க. குரங்குலருந்து மனுஷன் வந்துருவாங்க. திரும்ப மனுஷனா இருக்கிறவங்க குரங்கா மாறிடுவாங்க. ஸோ, இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இத ஏன் சொன்னேன்னா, லிட்டரலா வேர்ல்ட்ல வந்து இந்த மாரி தான் நடந்திருக்கு. அதோட பறக்கும் தன்மைய மறந்து அப்படியே பூமியிலே இருந்திருக்கு. ஏன்னா, எதுவுமே வந்து என்னை தாக்குற மாரி எந்த சூழலும் இல்ல, நான் இருக்கிற இடத்துல. அதனால அப்படியே பூமியிலேயே இருந்திருக்கு. நடந்துட்டே இருக்கு. ஸோ, அப்படிதான் சாத்தியமே தவிர, லிட்டரலா வந்து அ ஒரு இனம் இன்னொரு இனம் மாரி மாறுறது. குரங்கு மனுஷனா மாறுறது. மனுஷன் திரும்ப குரங்கா மாறுறது. அப்புறம் யானை வந்து பூனையா மாறுறது. பூனை வந்து எலியா மாறுறது. இந்த மாரிலாம் எதுவுமே நடக்கல பூமியில. இந்த மாரி தான் நடந்திருக்கு. ஸோ, இது வந்து இயற்கையே கடவுள் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஆ முட்டாள்ன்னு தான் வந்து பைபிள் சொல்லுது. ஸோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் வந்து என்னன்னா, தகுதி உள்ளவர்களால மட்டும் தான் இந்த பூமியில ஜீவிக்க முடியும் அப்படின்னு தான் இந்த பரிணாமவாத கொள்கை வந்து சொல்லுது. ஆனா இது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்து இப்போ இந்த எவல்யூஷன் தியரி நம்புறவங்க ரான்சம் டாக்ட்ரின் எடுத்து வச்சா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து காட் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஈவ் வரும். அப்புறம் அவரு சின் பண்ணாரு. அப்புறம் அவர மீட்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர நம்ம விசுவாசிச்சோம்னா தான் நமக்கு வந்து அ இழந்து போனது எல்லாமே கிடைக்கும். ஜீவன் கிடைக்கும். அதுவும் எவர்லாஸ்டிங் இட்டர்னல் லைஃப் கிடைக்கும். அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அதுவும் யாரு? இந்த எவல்யூஷன் தியரி நம்புறவங்க. ஸோ பூமியில நான் அந்த ஒரு சின்ன அந்த புறா ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். அப்படிதான் நடந்திருக்கே தவிர, லிட்டரலா வந்து அப்படியே சடனாலாம் எதுவும்லாம் மாற மாறாது. ஒரு இனம் வந்து அதே தான் இருக்கும். புலியா தான் இருக்கும். சிங்கமா தான் இருக்கும். சிங்கம் வந்து எலியாலாம் மாறாது. ஸோ இந்த மாரி அ இயற்கையை தான் கடவுள் பேசிட்டு அ சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து, இந்த மாரி ரான்சம் டாக்டர்ன்னு குடுத்தாலுமே கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பயங்கரமா யோசிச்சு, அப்படியே அவங்க கூட இருக்கிற அந்த சின்ன பிரெயின வந்து பயங்கரமா யோசிச்சு எந்த மாரி பேசுவாங்கன்னா, "தகுதி உள்ளதே ஜீவிக்க முடியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் டீப்பா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏஜிங் இருக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10,000 வருஷம் கழிச்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படின்னு வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாரி பேசுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ரசல் பிரதர் வந்து ஆ 1 கூட எவல்யூஷன் பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆ ரான்சம் டாக்டரின் எடுத்து வச்சோனே நெறைய பேர் சிதறிட்டாங்க. எவல்யூஷன்னால. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான கொள்கை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னும் அடிஷனலா ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த எவல்யூஷன் தியரிய பொறுத்தமட்டில, பரிணாம கொள்கைய பொறுத்தமட்டில, இந்த காலகட்டத்தில அத அந்த அளவுக்கு நம்புறவங்க இல்லாட்டினாலும், ரசல் பிரதர் காலத்தில ரொம்ப சத்தியத்துக்கு பாதிப்ப குடுக்குற அளவுக்கு இருந்ததுனால தான், இத வால்யூம்ல எழுதுற அளவுக்கு இந்த
விஷயங்கள சொல்ல வந்திருக்கிறாரு. அத தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பேராகிராஃப்லயும் நெறைய விஷயத்த நம்ம படிக்க முடியும். ஆகவே இது வந்து தேவன் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தையே நொறுக்குற அளவுக்கு சத்தியத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கொள்கை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இந்த காரியத்த குறித்து நம்ம தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இந்த அ பரிணாம கொள்கைய பத்தி ரொம்ப இது பண்ணோம்னா, நம்ம கடவுள் இல்லைங்கிற அந்த தன்மைக்குள்ள அநேகர கொண்டு போய் இருக்குதுங்கிறது உண்மை. ஆகவே நம்ம சயின்ஸ நம்பணும். ஆனா, அது தெய்வீக ஏற்பாடின்படி தேவனால் அந்த சயின்ஸ் இருக்குதுங்கிறத தான் நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறது தான் இந்த பரிணாம கொள்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இதுல சகோதரர் ஒரு சில எக்ஸாம்பிளும் சொன்னாங்க. இன்னும் கோவேரி கழுதைய பத்திலாம் அடுத்தடுத்த பேராகிராஃப்லலாம் சொல்லப்பட்டிருக்கு. அத பத்தி நானும் அட்வான்ஸாவே சொல்றேன். அதாவது ஒரு கழுதையையும், ஒரு குதிரையையும் இனப்பெருக்கம் செய்யும் பொழுது, அதுல வரக்கூடிய ஒரு ஜீவி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோவேரி கழுதையா வாழ்ந்துட்டு சித்திரமா ஒழிஞ்சு, அதிலிருந்து இன்னொரு சந்ததிய உருவாக்குற அளவுக்கு கோவேரி கழுதை இன்னொரு குட்டி போட்டுச்சு. அப்படிங்கிற மாரியான விஷயமே இயற்கைக்கு மாறாகவே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு அதாவது தெய்வீக திட்டத்துக்கு அது முழுவதுமே மாறுபட்ட ஒரு விஷயமா மாறிருது. ஈவன் தேவன் வந்து 1ஆம் உலகத்துல கூட பார்த்தீங்கன்னா, தேவதூதர் மனுஷகுமாரஸ்திகளோடு அவங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும்போது, ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததி வந்துச்சு. ராட்சச சந்ததி. அந்த ராட்சச சந்ததி வந்து இது மாரி இனப்பெருக்கம் செய்து அடுத்த சந்ததிய உருவாக்க முடியலங்கிறதும் உண்ம. ஆ அந்த சந்ததிய அழிப்பதற்காக தெய்வீக திட்டத்திலேயே அது செட் ஆகலங்கிறதுனால தான் அதையுமே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, 1ஆம் உலகத்த அழிச்சாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. 2 வசனத்த ஒத்தி நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 24. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 24. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் மற்றும் 24வது வசனம். யாராச்சும் வாசிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் 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 ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்புக்கு கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, அததன் விதைய தான் குடுக்கணுங்கிறத தெய்வீக ஏற்பாட்டுல இருந்துச்சு. அததன் விதைகள தான் விதைகளுக்கு ஏற்ற கனிகள தான் குடுத்துச்சு. ஒட்டுங்கிறது இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறிவியல் பூர்வமா. அதுலேருந்து வரக்கூடிய ஒட்டு மாங்காவே எடுத்துக்கிட்டோம்னாலும், அந்த மாங்காவ எடுத்து நம்ம திரும்ப அந்த ஒட்டு மாங்காவ எடுத்து பார்க்கும்போது, அது கொஞ்சம் பெருசா ஆயிருது சைஸ் எல்லாம். ஆனா அதே ஒட்டு மாங்காவ எடுத்து விதை போட்டோம்னா, ரிசல்ட் வந்து எதோட ஒட்டி அத அத கொண்டாந்தாங்களோ, அந்த பழைய தன்மைய தான் குடுக்குதே ஒழிஞ்சு, அதே ஒட்டு மாங்காவ தருவதில்ல. அததான் என்னன்னு பார்க்கும்போது, இந்த எவல்யூஷன் தியரி எல்லாம் அ பொய்யாக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கிறோம். ஏன்னா, அததன் வித்த தான் குடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதிலே 24வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அ அ அ ஜாதி ஜாதிங்கிறப்ப அந்த இடத்துல என்னன்னாக்கா, அதன் அ அந்தந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது மொத்தமா ஒரு குரூப் ஆஃப் அனிமல பத்தி சொல்லல, மிருகங்கள பத்தி சொல்லல. சிங்கம்னா சிங்கம் அதன் ஜாதி. புலினா புலி அதன் ஜாதி. அப்படியாக தான் அவர் நேரடியாக படைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இதெல்லாம் சொல்லப்படுதே ஒழிஞ்சு, இப்படி அல்ல. ஆகவே இந்த எவல்யூஷன் தியரியானது இந்த காலகட்டத்தில அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. அதாவது நம்ம அவிவிசுவாசத்துக்கு ஏதுவா அது கொண்டு போயிரலங்கிறத பார்க்குறோம். ஆனா, அ அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு இந்த எவல்யூஷன் தியரி. அதனால இது குறித்து அநேக விஷயங்கள சகோதரர் ரசல் அவர்கள் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்றாரு. அதுல நம்ம தெளிவா இருந்துக்கணுங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். நன்றி. ஓகே, ஓகே. இப்போ இங்க கூட நம்ம தமிழ்நாட்டுல கூட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாரு. அது உங்களுக்கே தெரியும். ஈரோடுக்காரர் தான் பெரியார். ஆனா அது வந்து
ராஜா பிரதர் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து கம்மியான ஜனத்தொகை தான். நம்ம தமிழ்நாட்டிலயும் பார்க்கும்போது அது மைனாரிட்டி தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெரியார் கட்சி தான். ஸோ அது உண்மையிலே ஏற்புடையதான கருத்து. நம்ம அடுத்தடுத்து பேராகிராஃப்ல இன்னும் ரசூல் பிரதர் இன்னும் தெளிவா விளக்கி இருக்காரு. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இருவின் இனிய கீதங்கள் வந்து நம்ம படிக்கலாம். வரதராஜன் பிரதர் அவர்களே இரவின் கீதம் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வரதராஜன் ஆடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஆடியோ ஆன் பண்ணுங்க. பிரதர் நான் ஆன் த வேல இருக்கிறேன் பிரதர். சரி சரி சரி. ஈஸ்வராஜா பிரதர் அவர்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இரவின் இனிய கீதங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 6 வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் கற்பிலும் அறிவிலும் நீடிய சனத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும். இதன் விளக்கம்: ஒருவன் எவ்வளவு தூயவனாய் இருக்கிறானோ அவ்வளவாய் இறக்காகிறான். வேட்டையாடுகிறவர்கள் தாங்கள் விரும்புகின்ற பறவை குறிவைத்து அதையே வேட்டையாடுவார்கள். அதுபோல கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை சுமக்கிறவர்களை குறித்து கொண்டு எதிராளியானவன் அவர்களையே குறியாக வைப்பான். எனவே நாம் மாம்சத்தோடும் உலகத்தோடும் எதிராளியான சாத்தானோடும் போரிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருடைய மக்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய நீதியின் வஸ்திரங்கள் தூய்மையானதாக இருக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் வஸ்திரங்கள் கரையாகிவிடும். எதிராளியானவன் எப்படியாவது மாசுபடுத்தி விடவே என்றெல்லாம் செய்வான். நாம் எல்லா காவலோடும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எதிராளியானவன் நம்மை தொட அனுமதித்தோமானால் நிச்சயமாக நம்மை தீட்டுப்படுத்தி விடுவான். ஆகவே நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்போமே ஆனால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். சோதனைக்கு இடப்படாதபடிக்கு நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். முடிவாக ஜெபம் ராஜா பிரதர் அவர்களையும் ஜெபம் பண்ண முடியாது. அன்பு தகப்பனே, மகா வல்லமை உள்ளவரே, கிருபையும் இரக்கம் உள்ளவரே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்திற்கு நன்றி தகப்பனே. இது நாள் வரையும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். இந்த ஒரு ஆன்லைன் மூலமாக இந்த பிரேயன் வகுப்புகளை வால்யூம் ஸ்டடியை நாங்கள் பண்ணிக்கொண்டு இருப்பதற்கு நீர் கிருபையாக எங்களை வழி நடத்தி நம் முதல் அதிகாரத்தை முடித்து 2வது அதிகாரத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கும் அதற்குள்ளான தெய்வீக காரியங்கள்ல நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவில் அவருடைய வல்லமையை குறித்து நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. இந்த காரியத்திலே நாங்கள் தொடர்ந்து உமக்கேற்ற சத்தியத்திலே நாங்கள் பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாய் முடிவு புரிந்து நிலை நிற்பதற்கு ஏதுவாக எங்களுக்கு எதிராக இந்த இரவில் கீதத்திலே நாங்கள் படித்தது போல எங்களுக்கு எதிராக ஏவப்படுகிற இந்த மாதிரியான எவல்யூஷன் தியரி, இது மாதிரியான பொய் சத்தியங்கள், இது மாதிரியான உலக ஞானங்கள், இவைகளிலிருந்து தெளிந்த புத்தி உள்ள சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு கிருபை செய்தருளும். இவ்வாறாக தெய்வீக காரியத்தில் உள்ள உம்முடைய ஞானத்திலே, பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே பரிசுத்தமாகவும் முழு நிறைவான சத்தியத்துக்குள்ளவும் நாங்கள் வழிநடத்தப்படுவதற்கு நீர் கிருபை செய்தருளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சமாதானம் இறக்கும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இதே போல இந்த ஒரு கூடுகையிலே இன்னும் ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிநடத்தி பலப்படுத்தி அருளும். ஆசீர்வதியும். இவாவும் நம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் இடத்திலே ஏறடிக்கிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனே. ஆமென்.
ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் சிஸ்டர்ஸ்.